நாங்க எல்லாருமே வள்ளியூர் திருநங்கைகள். வள்ளியூர்ல வந்து கிட்டத்தட்ட 36 பேர் நாங்க இருந்தோம். ஒரு காலத்துல நாங்க இருந்தோம். கிட்டத்தட்ட 8 வருஷமா நாங்க போராடி 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பட்டா குடுத்தாங்க. அதாவது ரொம்ப அலக்கழிச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப போராட்டங்களுக்கு மத்தியில தான் எங்களுக்கு 2021ல ஒரு பட்டான்னு சொல்லி ஒண்ணு குடுத்தாங்க. அதுவும் நம்ம சபாநாயகர் ஐயா கையால தான் எங்களுக்கு குடுத்தாங்க. தாலுகா ஆஃபீஸ்ல வச்சு தான் குடுத்தாங்க. ராதாபுரம் தாலுகா ஆஃபீஸ்ல வச்சு. எங்களுக்கு பட்டா குடுத்த நாள்ல இருந்து நாங்க வந்து ஒவ்வொரு குறைதீர்க்கும் கூட்டத்திலயும் வந்து எங்களுக்கு வீடு, கரண்ட், நல்லி, தண்ணி இப்படிதான் நாங்க பேசிட்டு இருக்கோமே தவிர, ஆனா அங்க இருந்து கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு முயற்சியுமே அவங்க எடுக்கவே இல்ல. இன்ன வரைக்கும் 4 வருஷம் தாண்டியாச்சு. இப்ப எங்களுக்கு கால் பண்ணி லாஸ்ட் குறைதீர்க்கும் கூட்டத்துல என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து அந்த பட்டா நிராகரிக்கப்பட்டது. அத கேன்சல் பண்ணியாச்சு. நீங்க குடுத்தத திருப்பி தாங்க. நாங்க உங்களுக்கு வேற இடத்துல போட்டு தாரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி 3வது இடம் மாறி தான் எங்களுக்கு அந்த பட்டாவே கையில குடுத்தாங்க. இப்ப 4வதா இன்னொரு இடத்துக்கு எங்கள போக சொல்றாங்க. 4 வருஷமா தாண்டி இன்னொரு இடத்துக்கு தந்தும் நீங்க அங்கேயே எங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு, திருப்பி இன்னொரு பட்டா தாரேன்னு போக சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, நாங்க எத வச்சு நம்ப எங்களுக்கு வீடு கட்டி தருவீங்க அப்படின்னு. நாங்க வந்து இன்னைக்கு வந்து சார பாக்கறதுக்காண்டி மனு குடுக்கறதுக்காக நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். வந்து நாங்க மனு குடுத்தோம். மனு குடுத்து சார் என்கிட்ட 2 நிமிஷம் கூட நின்னு ஆனா பேசல. இதுக்கு முன்னாடி குறைதீர்ப்பு கூட்டத்துல கூட என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை அவரு சொன்னாரு. "உங்கட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய இந்த பொண்ண பார்த்து சொன்னாரு. அப்போ நாங்க எல்லாரும் மனசு உடைஞ்சு நாங்க ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. குறைதீர்